ஆடு ஜீவிதம் முதல் நாள் வசூல் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஓப்பனிங் எடுத்திருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, உலகம் முழுக்க எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில படங்கள், அந்த படங்களோட வசூல் நிலவரத்தையும் பார்ப்போம். இன்றைக்கி நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகுதுங்க. எக்கச்சக்கமான படங்கள். அது என்னென்ன படங்கள், என்னென்ன மொழி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒரு நண்பர் கேட்டுகிட்டு இருந்தார், மெட்ராஸ் அந்த படத்தோட வசூல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மெட்ராஸ் படத்தோட வசூல், அந்த படத்தோட ஷேர் எவ்வளோ, அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ. ஸோ தெலுங்கில் லேட்டாக ரிலீஸ் ஆகி அந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுத்தது. அதெல்லாமே இந்த வீடியோவில் பேசுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, உயிரோடு உயிராக தான். அதில் பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இந்த பாட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ரேமும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும். அதே நேரத்தில் பாடலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் சாங்காக இருக்கும். அப்படி இல்லை கேட்கலன்னா கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லிரிக்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் கே மதியா அப்படிங்கிறவங்க, அப்புறம் ரியாசைல், சந்திரசேகரன், எஸ் பிரணிகா, அப்புறம் செல்வி சரண். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், கெஸ் பண்ணுங்கள். வசூல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணி வச்சுக்கோங்க. வசூல்குள்ளே போயிடலாம். டியூன் 2 28வது நாள் வசூல் இந்தியாவில் 9 லட்சம், வேர்ல்டு வைடு $1.4 மில்லியன். டோட்டலாக இந்த படம் $581.3 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. குங்ஃபு பாண்டா 4 அந்த படத்தோட இந்தியா டே 14 கலெக்ஷன் 82 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $2.5 மில்லியன். ஸோ 34 கோடி 3 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு $285.6 மில்லியன். இந்த படமே ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. இந்த 2 படங்களுமே வெற்றி. ஸோ இன்றைக்கி காட்ஜிலா எக்ஸ் காங் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட வசூலை நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் ஆர்டிகல் 370 அந்த படத்தோட 35வது நாள் வசூல் இந்தியாவில் 21 லட்சம், வேர்ல்டு வைடு 23 லட்சம், 85 கோடியே 42 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 101 கோடியே 35 லட்சம். லாபட்டா லேடிஸ் இந்த படத்தோட 28வது நாள் வசூல் 19 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 21 லட்சம். ஸோ 16 கோடியே 19 லட்சம் இந்தியாவிலையும், 19 கோடியே 24 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஷைத்தான் 21வது நாள் வசூல் இந்தியாவில் 1 கோடியே 69 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 80 லட்சம், 190 கோடியே 7 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டுமே 156 கோடியே 26 லட்சம். இந்த படம் பார்த்தவங்க நிறைய பேர் மாதவன் பயங்கரமாக மிரட்டிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த படமும் பெரிய வசூல் எடுத்துருச்சு. அப்புறம் அஜய் தேவ்கன் அவர்களோட கெரியர்லேயே ஒரு டாப் 5 கலெக்ஷனில் இந்த படம் இடம்பெற போகுது. யோதா அப்படிங்கிற ஹிந்தி படம், அந்த படத்தோட டே 14 கலெக்ஷன் 57 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 60 லட்சம், 38 கோடியே 3 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 42 கோடியே 78 லட்சம். மேட்கான் எக்ஸ்பிரஸ் அந்த படத்தோட 7வது நாள் வசூல் இந்தியாவில் 1 கோடியே 31 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 35 லட்சம், 14 கோடியே 85 லட்சம் இந்தியாவிலையும், 15 கோடியே 66 லட்சம் உலகம் முழுக்க இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸ்வதந்திரியா வீர சாவர்கர் அப்படிங்கிற ஹிந்தி படம் டே 7 இந்தியாவில் 1 கோடியே 21 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 25 லட்சம், 11 கோடியே 85 லட்சம் இந்தியாவிலையும், 12 கோடியே 73 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஓம் பீம் புஷ் அப்படிங்கிற தெலுங்கு படம் 7வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 10 லட்சம், 12 கோடியே 10 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 15 கோடியே 11 லட்சம். அப்புறம் பிரேமலு 49வது நாள் வசூல் கேரளாவில் 23 லட்சம், தமிழ்நாட்டில் 14 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 76 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் டோட்டலாக 70 கோடியே 73 லட்சம், தமிழ்நாட்டில் 4 கோடியே 93 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடியே 95 லட்சம், வேர்ல்டு வைடு 126 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்குங்க. மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். அதே மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் 36வது நாள் வசூல் கேரளாவில் 26 லட்சம், தமிழ்நாட்டில் 36 லட்சம், வேர்ல்டு வைடு 78 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் 73 கோடியே 79 லட்சம் கேரளாலையும், தமிழ்நாட்டில் 59 கோடியே 74 லட்சம்,
215 கோடியே 16 லட்சம் இந்த படம் வந்து உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் இப்போதைக்கு கேரளா, அதாவது மலையாள மூவிலேயே அதிக வசூல் திரைப்படம். அப்புறம் ஆடு ஜீவிதம், இந்த படம் பார்த்தவங்க நிறையா பேர் பட்டம் சூப்பராக இருக்குது, பிருத்திவிராஜ் பின்னி எடுத்துட்டாரு நடிப்பில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையிலே அந்த அளவுக்கு படமும் அவுட்புட் சூப்பராக வந்திருக்கு. ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுது. டே 1 எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, கேரளாவில் 5 கோடியே 83 லட்சம், தமிழ்நாட்டில் 96 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 48 லட்சம், கர்நாடகாவில் 91 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 29 லட்சம், ஓவர்சீஸில் 6 கோடியே 49 லட்சம், வேர்ல்டு வைடு 14 கோடியே 96 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட டே 1 15 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு தெலுங்கு படம் இந்த அளவுக்கு வசூல் எடுக்குதுன்னா அது சாதாரண விஷயம். ஒரு தமிழ் படம் இந்த அளவுக்கு வந்து பெரிய ஹீரோட படம்னா அது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் ஒரு மலையாள படம் 15 கோடி டே 1ங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம். மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. டே 1 ஓப்பனிங் அப்படிங்கிறது மிக பெருசாக இருக்குது. ஸோ அதே மாதிரியே சாட்டர்டே சண்டே இந்த 2 நாளுமே மிக பெருசாக இருக்கா. அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் இருக்குது. அதாவது இந்த வீக்கெண்டு இதை பொறுத்தவரையும் 4 நாள் இந்த படத்துக்கு. ஸோ வியாழக்கிழமையே ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீக்கெண்ட் மட்டுமே இந்த படம் 50 கோடியாக கிடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் மலையாள சினிமாலே அதிக பட்ஜெட் திரைப்படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடியே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த படத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த படத்துக்கு செலவு இல்லாத மாதிரி இருந்தாலுமே அந்த இடத்துக்கு தேவையான அந்த டெக்னீஷியன்ஸ், அந்த டெக்னாலஜி, அந்த கேமரா, அந்த லைட்டிங், இது எல்லாத்துக்குமே பெரிய செலவாகும். அதுவும் இது வெளிநாட்டிலேயே எடுத்திருக்காங்க. இங்கே ஏதோ லோக்கலில் எடுக்கல, வெளிநாட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ ரியல் லொக்கேஷனில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக செலவாக தான் செய்யும். ஒரு குவாலிட்டியான ஒரு படம் 80 கோடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 கோடி 200 கோடிக்கு எடுக்கிற படங்கள் கூட அந்தளவுக்கு குவாலிட்டியாக வரதில்லை. படத்துக்கு என்ன தேவையோ அது இருக்குது. படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப ஜென்யூனாக செலவு பண்ணி எடுத்த படம் ஆடு ஜீவிதம். அதை ட்ரெய்லரை பார்க்கும்போது படத்தை பார்க்கும்போது க்ளீனாக தெரியுது. ஸோ முதல் நாள் ஓப்பனிங் பெருசாக இருக்குது. இந்த படம் இந்த வீக்கெண்டு ஞாயிற்றுக்கிழமை முடியும் போது எவ்வளோ வசூல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் ரெபல், அந்த படத்தோட 7வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 39 லட்சம், வேர்ல்டு வைடு 41 லட்சம். ஸோ டோட்டலாக 3 கோடியே 29 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு வாரம் கலெக்ஷன். இப்போ ரீசண்டாக கடைசியாக ஒரு 20 நாள் 30 நாள் வந்த படங்களுக்கு இது ஓகே. ஸோ இது ஓகே தான். ஆனால் இது வெற்றியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தார், குமார் முனியாண்டி அப்படிங்கிறவர். இவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, நிறையா எழுதியிருக்காரு. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் ப்ரோ, யூ ஆர் டெல்லிங் ஆல் த கலெக்ஷன் ரிப்போர்ட். அதான் நம்ம எல்லா படத்துக்கும் சொல்கிறோம், ஷேர் சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்துக்கு 20 கோடி பட்ஜெட்டுனா அது வந்து தேட்ரிக்கல் ரைட்ஸ் 15 கோடிக்கு போகுது, 25 கோடி ஷேர் வருது அப்படின்னா அப்போ அந்த வாங்கினவங்களுக்கு 10 கோடி லாபம். ஆனால் 20 கோடி எடுத்து 15 கோடி கொடுத்தவங்களுக்கு என்ன லாபம்? அது லாஸ் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அது லாஸ் கிடையாது. அது வந்து இப்போ அவங்க தேட்ரிக்கல் ரைட்ஸு 15 கோடி கொடுத்துட்டாங்க, டப்பிங் ரைட்ஸு, அது இல்லாமல் ஆடியோ ரைட்ஸு, ஓடிடி ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு. ஸோ அவங்க ஒரு 10 கோடி எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 5 கோடி டேபிள் ப்ராஃபிட் எடுப்பாங்க. அப்புறம் இன்னொன்று கேட்டிருக்காரு, சரி இதெல்லாம் ஓகே, இப்போ ஒரு படம் டேபிள் ப்ராஃபிட்டே இல்லாமல், அதாவது நான் சொன்ன மாதிரி 20 கோடிக்கு எடுத்து 15 கோடிக்கு தான் மொத்தமாக விற்றுருக்காரு. அவருக்கு 5 கோடி, ப்ரொடியூசருக்கு 5 கோடி லாஸு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த படம் பெரிய ப்ராஃபிட்னா அந்த படம் ஹிட் ஆஃப் லாப்பாங்கிறது தான். அந்த படம் விற்கும் போதே ப்ரொடியூசர் கையிலேருந்து போகிறது தான், அது அவரோட நஷ்டம் தான். அவர் எவ்வளோக்கு விற்கிறாருங்கிறது தான். ஸோ அது அவரோட நஷ்டம். ஸோ அதனால் ஒரு படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் வந்தாலே அந்த படம் ஒரு வெற்றி படமாக தான் அமையுது. ஸோ அவர் கேட்டதுக்கு இதுதான் பதில். என்னென்னா 15 கோடிக்கு கொடுத்து ஒரு 5 கோடி நஷ்டமாக இருக்குது அந்த ப்ரொடியூசருக்குன்னா நஷ்டம் இருக்காது. அவர் வந்து சேட்டலைட் ரைட்ஸு, ஓடிடி ரைட்ஸு, அது இதுன்னு அவர் ஒரு பெரிய லாபத்தை பார்த்துருவார். அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு, அது பார்த்துருவோம். த கோட் லைஃப் 96 லட்சம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டில். 2வது ரெபல் 39 லட்சம், மஞ்சுமல் பாய்ஸ் 36 லட்சம், பிரேமலு 14 லட்சம், குங்ஃபு பாண்டா 4 6 லட்சம். இதுதான் டாப் 5 தமிழ்நாடு. ஸோ 96 லட்சம் தமிழ்நாட்டிலங்கிறது மிகப்பெரிய ஓப்பனிங் தான் ஒரு மலையாள படத்துக்கு. அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன, அதாவது இன்றைக்கி ரிலீஸ் ஆன படங்கள்: ஹாட்ஸ்பாட், த பாய்ஸு, இடி மின்னல் காதல், வெப்பம் குளிர் மழை, நேற்று இந்த நேரம், அப்புறம் பூமர் அங்கிள், அப்புறம் கா த ஃபாரஸ்ட், அழகி. ஸோ அழகி ரீரிலீஸு. இதில் பார்த்திங்கன்னா இடி மின்னல் காதல், வெப்பம் குளிர் மழை, நேற்று இந்த நேரம், இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ நம்ம என்னமோ ஒரு வானிலை செய்தி கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி தான் படம் பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தமிழ் படங்கள், இதெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. மலையாளமில் வந்து கோட் லைஃப், ஸோ நேற்று ரிலீஸ் ஆன ஆடு ஜீவிதம். அப்புறம் இன்னொரு சின்ன படமும் ரிலீஸ் ஆகிருக்கு, வயசத்ரியாயி
முப்பாத்தி அப்படிங்கிறது கரெக்டாக பேர் சொன்னேன் நான் கூட தெரில, கோச்சிக்காதீங்க. தெலுங்குல டில்லு ஸ்கொயர், கலியுகம் பட்டணம்லோ அப்படிங்கிற இந்த 2 படம். அதில் டில்லு ஸ்கொயர் ஒரு பெரிய படம். அப்புறம் கன்னடாவில் யுவா அப்படிங்கிற படம், ஹிந்தியில் க்ரூ அப்படிங்கிற படம், அப்புறம் இங்கிலீஷில் வந்து காட்ஸில்லா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் அப்படிங்கிற படம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல காட்ஸில்லா எக்ஸ் காங்கு. ஸோ அது வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, நாளைக்கு அதோட வசூல் பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து தான் மெட்ராஸ் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆகி ஒரு 30 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு. அப்புறம் லேட்டராக 2021 வந்து இந்த படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகி அங்கேயுமே பெரிய வசூல் எடுத்தது. ஸோ பட்ஜெட் இந்த படத்துக்கு 14 கோடி. தமிழ்நாட்டில் 19 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 8 கோடியே 50 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 65 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 42 லட்சம், ஓவர்சீஸில் 5 கோடியே 40 லட்சம், வேர்ல்டு வைடு 39 கோடியே 10 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது ஆந்திரா தெலுங்கானாவில் லேட்டாக ரிலீஸ் ஆகி 8.5 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஷேரு 22 கோடியே 15 லட்சம். ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.